ஏங்க படுத்துக்கிட்டு போமான இதா கிடக்குறீங்களா? பாத்திரத்தை யாருங்க கழுவுறது? நான் ஏன் கழுவணும்? கழுவுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கோம்ல. யாரு? விசிட்ல. ப்ரோ போதும், இங்க கிளீனா இருக்கு, அந்த இடத்துல போய் கொடுக்க போ. என்ன பண்றியா? கூட்டிட்டு இருக்கேன். கொடு. இப்படி கூட கூடாது. இந்த இருக்கு வருங்க. அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. இப்படி குடிச்சுக்கிட்டு இப்படி எடுத்து நல்லா இப்படி குனிஞ்சாங்க, அப்படி டிக்கி வெளியில வருங்க. இப்போயே குனிய முடியல, நம்ம கல்யாணம் முடிஞ்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? குனிங்க, தள்ளுங்க, முன்னாடி போங்க. குனிய கொடுங்க, குனிங்க, டிக்கி வரணும். ஓகே தம்பி. தம்பி பாத்திரம் நீங்க தான் கழுவுனியா? ஆமாண்ணே. ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த பாத்திரம் தான் தம்பி கழுவுனியா? ஆமாண்ணே. முதல்ல எனக்கு பாருங்க. என்னது? கருப்பு பெயிண்ட் இருக்கு. கருப்பு பெயிண்ட் இல்லை, நீங்க கழுவுன லட்சம் இந்த கண்ணாடில போய் பாருங்க. காலைல சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி கழுவக்கூடாது. சோப்பு போட்டு நல்லா அதுக்கு நம்ம ஸ்பாஞ்செலாம் வாங்கி வச்சிருக்கோம். நல்லா தேய்ச்சி கழுவணும். ஓகே, மூஞ்சிக்கு மட்டும் கழுவுனா போதாது, சாப்பிட்ற பொருளையும் கழுவி வைக்கணும். போங்க. என்ன தம்பி வேலை தெரியல இல்லையா? நம்ம வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி காலைல பார்த்தா படுத்து வைக்கிய, சாயங்காலம் பார்த்தா பொட்டி தந்துச்சு உட்காந்து இடத்துல குத்த வச்சிருக்கிய. வேலை தர மாதிரி தெரியலையே. ஒன்றும் ஊர் சுத்த போறிய, எல்லாம் உட்காந்து குத்தாடம் போறிய, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்படியே இருந்தால் கடைசி சோத்துக்கு பிச்சை இருக்கிறவங்க வந்து போயிடும். ஒழுங்கா உருப்படியாக உட்காந்து பழப்ப தேடி இதை சம்பாரிச்சு முன்னாடி வழியே பாருங்க. ஏன்னா எப்படி பேசிவிட்டியே? நானே வேலை கிடைக்கிற கஷ்டத்தில் காலையில் ஃபுல்லாக கம்பெனி ஏறி இறங்கி இப்போ உட்காந்து ஒரு லேப்டாப்பில் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டில் எப்படி பேசிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நீங்களும் எப்படி கஷ்டப்பட்டுருக்கேன்? ஆமாம், மனசில் புண்ணா போச்சுனே. யாரு நீங்கள் வேலை தெரிய அப்படியே கை என்ன தூக்குங்க ரெண்டு பார்ப்போம். வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நான்.